ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா GBPNZD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேளுங்க. என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் உங்களுடைய டவுட் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். இல்லைனா உங்கள் கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 199 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் எக்ஸஸோட பார்த்தீங்கன்னா 3999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்க ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இந்த ஒரு எக்ஸாக்ட் சார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிஸ்கார்ட் கம்யூனிட்டியில் ஆல்ரெடி வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து அந்த போஸ்ட் பண்ண இதையும் நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து சார்ட்டில் எப்படி அது ஆக்சஸ் ஆச்சு அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? இதுதான் அந்த சார்ட்டு. இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? டேட் வந்து பார்த்துக்கலாம். நேற்று தான் நம்ம வந்து டார்கெட்டை வந்து அப்டேட் பண்ணிட்டுருந்தோம். ஸோ வந்து இது டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சார்ட் இப்படி தான் இருந்துச்சு. டேட் வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் GBPNZDயை நம்ம இது பண்ணுறதுக்கு ஒன்றா சார்ட் எடுத்துக்கிறேன். GBPNZD சார்ட்டோட மேஜர் ட்ரெண்ட் பார்த்திங்கன்னா இது தான். சரிங்களா? இப்போ இதெல்லாம் மூவ் ஆகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்ட்ரெச்சாக தான் மேலே கீழே போயிட்டுருக்கிறது. இதுதான் வந்து மேஜர் ஜோனு. மேஜர் ஜோனை நம்ம ஆல்ரெடி வந்து மார்க் பண்ணியும் வச்சுருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து அதை நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல. மார்க்கெட்டில் நம்ம ஆல்ரெடி வந்து 3 ஜோன் வந்து மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஒன்று வந்து இது பிரேக் ஆச்சுன்னா இங்கே ஆக்டிவேட் ஆகும், இங்கே ஆக்டிவேட் ஆகிட்டு இங்கே வரும், இங்கே ஆக்டிவேட் ஆகிட்டு மேலே போகும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ வந்து எப்படி மார்க்கெட் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்றத நீட்டாக பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கீழேருந்து மேலே ஒரே ஹைப்பில் போகுது. ஸோ மேலே வந்து ஆக்டிவேட் ஆகுது. ஒருவேளை இங்கே என்ட்ரி வந்து எடுக்கிறவங்களுக்கு எது டார்கெட் அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் டார்கெட். சரிங்களா? இந்த ஜோனு இப்போ வந்து அது அடிக்குதா அப்படின்றத பார்க்கலாம். அவ்வளோதான். இந்த டார்கெட் வந்து முடிஞ்சது. இப்போ கீழே எடுக்கிறப்ப நம்ம வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் எடுத்துக்கிற டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வந்து CH பார்த்து எடுக்கிறேன். சரிங்களா? CHல் இப்போ ஒரு மேஜரான இது என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த இடத்துலையே வந்து ஒரு CH நமக்கு வந்து நீட்டாக கிடைக்கிது. ஒரு மைனர் டேப்பு. இங்கே வந்து செகண்ட் CH கிடைக்கிது. பட் இந்த இடத்துல மொமெண்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க, எப்படி வந்து ஒரு கேனோட ஹெல்த் இருக்குது அப்படின்றது இங்கே இருக்கிறதுக்கும் இங்கே இருக்கிறத விட டவுனில் அதிகமாக இருக்குது, அப்பில் வந்து கம்மியாக இருக்குது. ஸோ வந்து இதை நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டோம்னா இது எடுத்துக்கிறது கொஞ்சம் டேஞ்சரான ஒரு விஷயந்தான். ஸோ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு என்ட்ரிக்காக வந்து வெயிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு வந்து டைம் ஃப்ரேம் மாற்றிக்கிறேன். 15 மினிட்ஸில் எந்த இடத்துல வந்து கரெக்டான ஒரு மொமெண்டம் வந்து ஜென்ரேட் ஆகுதோ அதை தான் நம்ம வந்து ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். எங்கே ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு மொமெண்டம் நமக்கு ஜென்ரேட் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த இடத்துல நான் வந்து பிக் பண்ணிக்கிறேன். அந்த இடத்துல ஒரு ஆர்டர் பிளாக்கையும் நான் வந்து மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இது ஒரு ஆர்டர் பிளாக்கு, அதே போல் இது ஒரு ஆர்டர் பிளாக். சரிங்களா? ரெண்டு வேறு ஆர்டர் பிளாக்கு. ஒன்று ஆக்சஸ் ஆச்சுன்னா ஸ்டாப் லாஸ் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வச்சுக்கலாம். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? மறுபடியும் மேலே கீழே போயிட்டுருக்குது. ஸ்லோவாக கீழே இறங்குது. இப்போ நம்ம இது பண்ண அந்த ஜோனுக்கு வந்து மார்க்கெட் வருது. இந்த இடத்துல இன்னொரு விஷயமும் நம்ம வந்து நோட் பண்ணலாம். என்ன அப்படின்னா இந்த இடத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் லோ வந்து இருக்குது. சரிங்களா? இந்த இடத்துல இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஷியன் லோவை ஸ்வீப் பண்ணிட்டு தான் மார்க்கெட் வருது. ஸோ அதனாலேயே இதை வந்து வேலிட் பண்ணலாம். பட் வந்து நமக்கு தேவையான அந்த மொமெண்டம் வந்து நமக்கு இல்லாத வரைக்கும் நம்ம உள்ளே நுழையிறோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் வந்து அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கும். ஸோ மொமெண்டம் வர வரைக்கும் கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணி இறங்குறது நல்லது. சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு ஜோன் பட்டோன்னையே நம்ம இந்த மாதிரி நீங்களே கேட்கலாம், சார் ஒரு ஜோன் வந்து மார்க் பண்ணியிருக்கீங்க, அது வரும் அப்படின்றது உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்றது. அந்த ஜோனில் பட்டோன்னே இப்படி ஒரு ரிஃப்ளெக்ஷன் வந்தால் தான் நானே வந்து கன்ஃபார்ம் பண்ணுவேன். ஓகே, இது வந்து நல்லா வந்து இதாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கேனோட ஹெல்த் பார்த்திங்கன்னா இறங்குறது ஸ்லோவாகவும் ஏறுறது ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து தாராளமாக வந்து என்ட்ரி வந்து போடலாம். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம என்ட்ரி போட்டு நம்ம வந்து ஸ்டாப் லாஸை கீழே வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு ஒர்த்தான ஒரு என்ட்ரியாக தான் நான் வந்து பார்க்குறேன். சரிங்களா? இந்த இடத்துல நம்ம போட்டு ஸ்டாப் லாஸ் இங்கே வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வழக்கம் போல் நம்ம டார்கெட்டை வந்து ஏற்றிக்கலாம். சரிங்களா? நீங்கள் சார் ஒருவேளை உங்களுக்கு இன்னொரு டவுட் இருக்கலாம்,
என்னால் அப்படி சடனாக வந்து ரியாக்ட் பண்ண முடியல அப்படின்னா ஸ்மாலர் டைம் ஃப்ரேமில் போய் பார்த்தீங்கன்னா நீட்டாக உங்களுக்கு ஒரு என்ட்ரி வந்து தாராளமாக சிக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ட்ரி போட்டு மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நீட்டாக வந்து வாட்ச் பண்ணலாம். ஓகேங்களா? உங்களுக்கு ஏதாவது ஜோனில் வந்து கன்ஃபியூஷன் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த ஜோனில் பட்டோன்னே என்ன ரியாக்ஷன் வந்து மார்க்கெட் கொடுக்குது அப்படின்றத பார்த்தாலே நம்ம வந்து 90% ட்ரேடை வந்து பிடிச்சிடலாம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மார்க்கெட் ப்ரெசன்ட் சினாரியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1:2 எவ்வளோ கொடுத்துருக்குங்க. இந்த இடத்துல எஸ்எல் வைக்கிறீங்க அப்படின்னா 1:2 ஒரு 2 நல்ல ஒரு ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா ஒரு 1:3 வந்து நமக்கு வந்து நீட்டாக வந்து கொடுத்துருக்கு. பிப்ஸ் ரேஷியோவில் பார்த்தோம்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாவே தெரியும். சரிங்களா? இங்கிருந்து இது வரைக்கும் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரு 163 பிப்ஸ். சரிங்களா? இது வந்து ஒரு மேசிவான பிப்ஸ் தான். ஆர்ஆர் வந்து கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால பிப்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் வந்து அவசியமே கிடையாது. ஆர்ஆரில் எஸ்எல்லை பேஸ் பண்ணி தான் நமக்கு வந்து ஆர்ஆர் இதாகும். ஆனால் பிப்ஸ் ரேஷியோ அப்படின்றது மார்க்கெட்டோட மொமெண்டம், அதாவது அதோட மூவ்ஸை வச்சு நம்ம வந்து மார்க்கெட்டை கால்குலேட் பண்ணுறது. ரெண்டும் வேறு விஷயம். சரிங்களா? ஆர்ஆர் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால பிப்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்கும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஆர்ஆர் உங்களுக்கு அதிகம் பண்ணணுன்னா நீங்கள் 5 மினிட்ஸில் போய்ட்டு ரொம்ப ரீஃபைன் பண்ணி இந்த மாதிரி வைக்கிறீங்க அப்படின்னா 1:6 கூட அது மாறும். சரிங்களா? பட் நீட்டாக டீசெண்டாக நமக்கு வந்து ஒரு எஸ்எல் அடிக்காமல் நீட்டாக சேஃபாக இருக்கணும் அப்படின்னா வந்து ஒரு 1:3 நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். 1:3 பிகினர் அப்படின்றப்ப அது முடிஞ்சிடும். இன்னும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்குறோம். இது ஒரு ரன்னிங் ட்ரேடு. சரிங்களா? மார்க்கெட் மேலே போகும். ஏன்னா இதில் வந்து மிட்டிகேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வச்சுருக்குது. இதெல்லாம் லிக்விடிட்டி அப்படின்னு சொல்லிட்டு மேலே போகுன்னு எதிர்பார்க்குறோம். மார்க்கெட் என்ன பண்ணுதுங்கிறத வந்து நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இல்லைங்களா? ஸோ வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகேங்க. இந்த வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட பார்த்தீங்கன்னா 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷனில் டிஸ்கிரிப்ஷன்லேயும் பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.